Dear friends and followers, கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் தற்போது நடந்து வருகின்ற ஆடை தொடர்பான பிரச்சினைகளுக்கு ஒரு தீர்வுகள் எட்டப்படாதா என்ற ஒரு விடயத்தில் சமூகத்தின் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. இன்றைய தினமும் கல்முனை ஆதார வைத்தியசாலையினுடைய சுகாதாரத்துறை பணியாளர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கமைத்திருந்தார்கள். சுகாதார அமைச்சனுடைய சுற்று நிரூபங்கள் என்ன வகையான விடயங்களை தெளிவுபடுத்தியிருக்கின்றனோ அதன் அடிப்படையில் தான் ஊழியர்கள் ஆடைகள் அணிய வேண்டும் என்ற ஒரு விடயத்தை அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். உண்மையிலேயே இந்த பிரச்சனையில் நடந்தது என்ன, ஏன் இந்த அரசாங்கம் இந்த விடயத்தில் அசம்பந்த போக்குடன் நடந்து கொண்டிருக்கின்றது, இது தொடர்பான விடயங்களின் பால் சுகாதார அமைச்சரினால் ஏன் ஒரு குழுவினை உருவாக்கி முறையான ஒரு விசாரணைகள் மேற்கொள்ளப்படவில்லை, இந்த விடயத்தில் இரண்டு சமூகங்களுடைய வாக்குகளை மையப்படுத்தி தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசியல் ரீதியான விடயங்களுக்கு முன்னுரிமை அளிக்கின்றதோ என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. இந்த அளவுக்கு இந்த விடயம் பாரதூரமாக செல்லும் அளவுக்கு இரண்டு சமூகங்களுக்கு மத்தியிலேயே மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அளவுக்கு சென்றமைக்கு சுகாதார அமைச்சனுடைய நடவடிக்கைகளும் மிக பிரதானமான ஒரு காரணமாக பார்க்கப்படுகின்றது. இந்த விடயம் சுகாதார அமைச்சர் மற்றும் வெளிவிவகார அமைச்சர், வெளிவிவகார பிரதி அமைச்சருடைய கவனங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. இனிவரும் நாட்களில் நடைபெறப் போகின்ற விடயங்களை பொறுத்து இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் எட்டப்படலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கின்றது. அதே சமயம் இந்த பிரச்சனைகள் ஏன் எழுப்பப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். இந்த பிரச்சனைகள் இந்தளவு பூதாகரமாக மாற்றப்பட்டதற்கு யார் யார் பின்னணியில் இருக்கின்றார்கள் என்ற ஒரு விடயத்தையும் நான் தெளிவுபடுத்துவதற்கு தயாராக இருக்கின்றேன். அண்மையில் ஒரு சில தினங்களுக்கு முன்பு முஸ்லிம் தாதியர்கள் 9 பேர் புதிதாக பணி நியமனம் பெற்று கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலைக்கு தமது நியமனங்களை பெற்றுக்கொள்ளும் வகையில் சென்றிருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் சுகாதார அமைச்சனுடைய சுற்று நிருபங்களுக்கு அமைய இவர்கள் ஆடைகள் அணிய வேண்டும் என்ற ஒரு விடயத்தை கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய நிர்வாக உறுப்பினர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அதே சமயம் இவர்கள் சுகாதார அமைச்சினுடைய சுற்று நிருப்பம் என்ன வகையான விடயங்களை தெளிவுபடுத்தி இருக்கின்றதோ அதன் அடிப்படையில் தான் தாம் ஆடைகளை அணிந்திருக்கின்றோம் என்றும் அதற்கு மேலதிகமாகவோ அல்லது அதற்கு குறைவாகவோ தாம் அணியவில்லை என்ற ஒரு விடயத்தை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். இந்த விடயத்தில் இந்த சர்ச்சைகள் ஏற்படுத்தப்பட்டதன் பின்னால் இரண்டு தரப்புக்கு மத்தியிலேயே பேசி தீர்வு காண்பதற்கு பதிலாக இரண்டு தரப்புமே தமது விடயத்தில் பிடிவாதமாக இருந்தமையும் இந்த விடயத்தை ஒரு சில தமக்கு சார்பான புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கின்ற புதிய கட்சிகள் மற்றும் தன்னார்வ தொண்டர்கள் என்று சொல்வார்கள் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றதன் விளைவாக இந்த விடயத்தின் பல ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றமையும் இது தொடர்பான விடயங்களை தமக்கு சார்பான மீடியாக்களில் தொடர்ச்சியான பதிவுகள் மூலம் பல்வேறு வகையில் சமூகத்தின் மத்தியில் பரப்பியதன் விளைவாகவும் தான் இந்த பிரச்சனை இந்தளவு சூடுபிடித்திருக்கின்றது. தற்பொழுது ஈகோ மட்டும்தான் இந்த விடயத்தில் மிச்சமாக இருக்கின்றது. யார் பெரியவர் யார் சிறியவர், உனக்கு நான் விட்டுத்தர மாட்டேன் என்ற விடயத்தில் தான் முன்னிலையாக இருக்கின்றார்களே ஒரே சுகாதாரத்துறை அமைச்சகம் மற்றும் சுகாதார சுற்று நிருபங்கள் என்ன விடயங்களை முன்னிலைப்படுத்தி இருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்கு சில தரப்பினர்கள் மறுத்திருக்கின்றார்கள். அல்லது இந்த விடயத்தில் தாம் சுகாதார அமைச்சனுடைய சுற்று நிருபங்களை தாண்டித்தான் செயல்படுவோம், இது எமது வைத்தியசாலை தான் என்ற ஒரு ரீதியில் செயற்படுவதாக ஒரு விமர்சனமும் எழுப்பப்பட்டிருக்கின்றது. உண்மையில் சுகாதார சுற்று நிருப்பம் என்ன விடயத்தை தெளிவுபடுத்துகின்றது, முகத்தை மூடாமல் அணியக்கூடிய ஆடைகளுக்கு சுகாதார அமைச்சில் எந்தவித தடைகளும் இல்லை. முகத்தை மூடாமல் அணியக்கூடிய எந்த வகையான ஆடைகளையும் யார் வேண்டுமானாலும் அணியலாம். அது முஸ்லிம்கள் மட்டுமல்ல, இந்துக்கள் மட்டுமல்ல, சிங்களவர்களாக இருந்தாலும் எந்த இனமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அணியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அவ்வகையான ஒரு நிகழ்வுகள் இருக்கின்ற சமயத்தில் ஏன் முஸ்லிம் தாதியர்களுடைய விடயத்தில் மட்டும் இந்த விடயம் இந்தளவு பேசு பொருளை உருவாக்கி இருக்கின்றது. இந்த விடயத்தில் சமரசமான ஒரு தீர்வுகள் எட்டப்படுவதற்கு இரண்டு தரப்புமே தமது வாய்ப்புகளை நழுவ விட்டிருக்கின்றனவோ என்ற ஒரு கவலையும் எழுப்பப்பட்டிருக்கின்றது. இனிவரும் நாட்களில் இடம்பெறப் போகின்ற விசாரணைகளை பொறுத்துத்தான் இந்த இரண்டு தரப்புக்கு மத்தியிலேயே யார் குற்றவாளிகள் யார் நிரபராதிகள் என்ற ஒரு விடயம் தெரிய வேண்டும். அதே சமயம் இந்த ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் இந்த விடயங்களை பேசு பொருளாக மாற்றக்கூடியவர்கள் இந்த விடயத்தின்பால் நிதானத்தை கடைபிடித்து இரண்டு சமூகங்களுக்கு மத்தியிலேயே மென்மேலும் பிளவுகளை ஏற்படுத்துவதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதே எல்லோ மூத்த அறிஞர்கள் மற்றும் புத்திஜீவிகளுடைய மிக முக்கியமான ஒரு கரிசனையாக அமைந்திருக்கின்றது. வருகின்ற நாட்களை பொறுத்துத்தான் இந்த பிரச்சினைக்கு எவ்வகையான தீர்வுகள் எட்டப்பட போகின்றது என்ற ஒரு விடயம் தெரிய வரும். அதே சமயம் கல்முனை வடக்காதார வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் இந்த விடயத்தில் தனக்கும் இந்த விடயத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்ற ஒரு விடயத்தை தெளிவுபடுத்தியிருக்கின்றார். தான் ஒரு சில
அண்மையில் இடம்பெற்ற எக்ஸிடென்ட் என்று சொல்வார்கள், அந்த வகையான நிகழ்வுகளின் மேல் பாதிக்கப்பட்டு தொடர் விடுமுறையில் இருப்பதால் இந்த விடயத்தின் பால் தமக்கும் தொடர்பில்லை என்றும் தன்னை தொடர்புபடுத்தி மேற்கொள்ளப்படுகின்ற இந்த பிரச்சாரங்களை தவிர்த்து கொள்ளுமாறு என்ற ஒரு விடயத்தை அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். யார் மீது குற்றம் இருக்கின்றன, யார் இந்த விடயத்தை இந்தளவு மிக சிக்கலான ஒரு நிலைமைக்குள் தள்ளி இருக்கின்றார்கள் என்ற ஒரு விடயத்தை வருகின்ற விசாரணைகள், முறையான விசாரணைகள் இடம்பெற்று இரண்டு தரப்புக்குமே பாதிப்புகளை ஏற்படுத்தாத வகையில் முறையான முறையில் கட்டமைக்கப்பட்டு ஒழுங்கமைக்கப்பட்டு இந்த விடயங்கள் தீர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தோடு வருகின்ற நாட்களில் இடம்பெறப் போகின்ற பிரச்சனைகள் மற்றும் இந்த விடயத்தில் எவ்வகையான தீர்வுகள் எட்டப்படுகின்றன என்ற ஒரு விடயத்தோடு தொடர் வீடியோக்களுக்கு பேஜை ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.